எனக்கு புரியல. என்னமோ சொன்ன, எனக்கு சரியா விடல. என்ன சொன்ன? இல்ல, எனக்கு சிரிப்பு வருது, ஆடணும் போல இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி என்னது, நம்ம குழந்தையா? அந்த குழந்தை திரும்பி அது பாத்தியாடி? அது என்ன குழந்தை உனக்கு தெரியுமாடி? உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட தாய் இந்த உலகத்திலே கிடையாது. பெத்து போட்டு தாய்ப்பால் கூட கொடுக்காம அது என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டா. திருட்டுத்தனமா புள்ளைய பெக்கிறவா தூக்கி வீசிட்டு போற மாதிரி போனிய, அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஏதோ என் கூட திருட்டுத்தனமா வாழ்ந்த மாதிரி தூக்கி வீசிட்டு வந்துட்டா. இப்ப நம்ம பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி உனக்கு மனசு வந்தது? எப்படி உனக்கு அந்த மனசு வந்தது? தாய் தானே, 10 மாசம் வயிற்ற சுமந்த தானே. உனக்கு என் மேல தானடி வெறுப்பு. நான் தானே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு நினைச்சேன். அது ஓப்புல தானடி, உனக்கு உரிமைப்பட்டது தானே. உன் வயிற்றுல 10 மாசம் சுமந்திய, அந்த பாசம் எல்லாம் எங்கடி போச்சுது? அப்படியே தூக்கி வீசிட்டு வந்துட்ட. அதனால இன்ன வரைக்கும் நிம்மதி இல்லாம இருக்க. நீ வெறும் நிம்மதி இல்லாம மட்டும் தாண்டி இருக்க. நான் தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? உனக்கு என்ன, நீ தூக்கி வீசிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட. நீ படு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குழந்தை குட்டின்னு. நாங்க என்ன சொல்றீங்க? எப்படி உனக்கு மனசு வந்தது? இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவன் கூட ஒரு குழந்தை பெக்கும் போது உனக்கு இந்த குழந்தை ஞாபகம் வரவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்டி. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அந்த தெய்வம் எனக்கு கொடுத்துடவே கூடாதுன்னு நான் வேண்டினேன். ஆனா என்ன, இந்த பாலா போன மனசுக்கு தான் கேட்கல. உன்னை பார்த்த உடனே திரும்ப பார்க்கணும் போல தோணிட்டு. இந்த ஆள் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல எனக்காவது ஒரு நாள் உன்னை பாத்திர மாட்டோமா, தூரத்துலயாவது உன்னை பாத்திர மாட்டோமான்னு இந்த மனசு ஆசைப்படும். வலிக்குண்டி. என்ன உன்னை அவ்வளவு காதலிச்சிருக்கேனே, உன் கூட குடும்பம் எடுத்திருக்கேனே, பிள்ளைங்களை பெற்றிருக்கேனே, பாசம் போகல. இப்ப என்ன அழுதா மட்டும் உனக்கு எனக்கு உரிமை வந்துட போதா? உரிமை இருந்தும் உரிமை இல்ல. உன்னை பார்த்து இப்ப பேசுறது கூட நான் பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரத்துல நீ எனக்கு உரிமை போட்டவா, இப்ப உன் புருஷ பாத்துருவானா, உன் புள்ள பாத்துருவானு பயந்து பயந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பேசணும்னு ஆசை, அப்படியே போயிடலான்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கலையே. ஒரே வார்த்தை பேசுற மாட்டோமான்னு ஏங்கினேன். அதான் வந்தேன். வெக்கத்தை விட்டு சொல்ல என்ன, அதான் உண்மை. உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆளு நல்ல ஆளு, உன்னை நல்லா வச்சிருக்கானா? கோப்படக்கூடாது, பார்த்துட்டு அப்படியே போயிருந்தான் நினைச்சேன். ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன். மனசுல வலி. நீ பாட்டுக்கு தூக்கி வச்சுட்டு போன. நான் எவ்வளவு வலியோட இருக்கேன்னு உனக்கு தெரிய வேண்டாம். தெரியணும்னு ஆசைப்பட்டேன். இங்க பாரு, உன்னால நான் எவ்வளவு வலி அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியணும்னு நினைச்சேன். மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டேன். சாரி. சரி, உன் வீட்டுல தேட போறாங்க, போ. என்னாச்சு? அபி அபி என்னாச்சு? அபி என்னாச்சு? அபி யாராவது பார்த்து போறாங்க. அபி அபி மயக்கம் போட்டுட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்ண? ஐயோ, இப்ப என்ன பண்ண? அபி அபி தொடலாமான்னு தெரியலையே. யாராவது பார்த்துட்டா? அபி அபி இங்க பாரு. அபி வேற வழியே இல்லை. அபி 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 யாராவது பார்த்துட்டு போறாங்க. எனக்கு சொந்தமானவ வலிக்கடி. இப்ப கூட ஒன்னு அள்ளி அணைச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா நீ எனக்கு சொந்தம் இல்லாதவா. மனசு வலிக்கடி. ஏன் இப்படி பண்ணல? ஏன் இப்படி பண்ணல? எனக்கு என்ன நீ சொந்தம் இல்லாம போன? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன மாதிரி இருந்திருக்க வேண்டியது. இப்ப அள்ளி அணைச்சிருப்பல. நீ பண்ண தப்பெல்லாம் மறந்து அள்ளி அணைச்சிருப்பல்லாடி. நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமா வந்து நிக்கிறிய. இப்ப அள்ளி அணைச்சிருக்க மாதிரி இது கூட எனக்கு பயமா இருக்குடி. வேற எந்த பயம் இல்ல. உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிற பயம்.
என் வாழ்க்கை தான் நாசமனா போச்சு. நீ யாரு நல்லா இருக்கணுங்கிற பயம். ஏ அபி, அபி, நான் எனக்குள் இல்லை துடைத்து விட்டேன் நீ என்னை வீட்டைக் கொடு. அபி, அபி, ஏ அபி, ஏ அபி. இப்ப என்ன பண்ண? இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தானா பாக்குறவன் தப்பா நினைப்பான். பேசாம ஜீப்புக்குள்ள போயிருமா? கண் முடிச்சா இவ தப்பா நினைச்சிருவாள. அள்ளி அணைக்கணும் போல இருக்குடி. அப்படியே உன்னை அள்ளி அணைச்சு கொடுக்கணும் போல இருக்கு. முடியலடி, முடியலடி. உன்னை தவிர வேற எவ்வளவு இந்த கை இன்னும் தொடல. உன்னை உன்னை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் போல இருக்குடி. ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட வேண்டியதான். அபி, அபி, திட்டினதுக்கா மயக்கம் போட்டு விழுந்தா? அபி, ஏ அபி, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஏ அபி, தூர தெரியாத உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு பக்கத்துல இருந்தோம். எனக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இல்லாதவன் ஏதோ எனக்கு உரிமை இருக்க மாதிரியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ உரிமை இல்லாதவா. மனசு வலிக்குடி, மனசு வலிக்குடி. நான் முத பார்த்த எனக்கு எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க. இப்போ நான் அழவா, வேதனைப்படவா, இல்ல தூரத்திலேயாவது நின்று பார்க்க மாட்டோமான்னு ஏங்கினவள இப்படி பக்கத்துல இருந்து பாக்குறோமேனு சந்தோஷப்படவா? அதான் வெளியில வரமாட்டேன் நானும். அந்த அக்கா பொண்ணு தானே அது. பரவாயில்ல, எப்படியோ சந்தோஷமா இருக்கான், அது போதும். ஆனா பயங்கர பாஸ்டா இருப்பான் முழுக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? என்னடி ஏப்ப மாத்திரம் கத்திக்கிட்டு? நீங்க பிடிச்சி இருக்கிறத வலிக்கு. அப்படியா? உன்னில் நான் என்னை காண வேண்டும். இப்ப முடியாது, அதுக்கு முறைப்படி தாலி ஏறணும். என்னமோ தெரியல, இன்னைக்கு உன்னில் என்னை தேடணும் போல இருக்கு. சும்மா இருங்க சொல்லிட்டேன். முடியாது. ஐயோ வேணாம். ஏன்? உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். இல்ல தள்ளி வாயா. சும்மா இருங்க. வெளியில எல்லாரும் இருந்தாங்க. அதெல்லாம் கேட்காது. ஃபுல்லா கண்ணடியார. போதும். சரி, எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, டியூட்டி இல்லாம அங்க இருக்கோம்ல, அதனால எங்களோட டியூட்டியை பாருங்கன்னு உத்தரவு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். இங்க வந்துமா? ஆமா சார், அப்படியே கிளம்பிட்டு வரேன். வேற ஒண்ணு இல்ல, சின்ன ஏதாவது கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய் தெரியலடி, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. கேஸை பொறுத்து எப்படியோ கொஞ்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிரும். அப்ப இருட்டுன்னு சொல்லுங்க. ஏய் அப்புறம் அண்ணன் வீட்டுல தானே இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் லீவ் போட்டுருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ படுக்கதை அடிச்சு தூங்கிற. என்னங்க? என்னங்க? இன்னைக்கு கட்டாயமா போகணுமா? ஆசைதான். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? இங்கேயே உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசை. பார்க்குற உத்தியோகம் அப்படி இல்லை, எங்க இருக்க விடுவாங்க. சரி கிளம்புறேன். அந்த வீட்டுல பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன். பாத்தீங்களா? அப்புறம் இவங்க மட்டும் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. நீ பார்த்ததை அடிச்சிரு. அந்த பொண்ணு முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே. நானும் அதான் நினைச்சேன். சரி, எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்துட்டான், அப்போ பிரச்சனை இல்லை. அவனுக்கு கழுத்து முடிச்சுட்டு முறைப்படி ஜாம் ஜாம் நம்ம கழுத்து நடத்திடலாம். அப்புறம் உங்க அம்மாக்கு கல்யாணத்துல டபுள் ஓகேவான். நிஜமாவா? தோற போன் அடிச்சான், சொன்னான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டானா. மாமா பேசினாரா? அவன் சரி சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டான் உங்களுக்கு. அதுக்கு உங்க அம்மா மாப்பிள்ள உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இனி சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாரும் சம்மதிச்சாச்சு. இனிமே என்ன பயம்? சரி, ஊருக்கு போனோம்னா கல்யாணம் வேண்டியது இருக்கோம்னா அப்படியே நம்ம லைஃப வாழ ஆரம்பிச்சிடும். உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். எப்பவும் உன் கூட இருக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு வந்தா நான் பெத்த பிள்ளை என் காலை கட்டணும், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் ஆசை இல்லை. போங்க, நல்லாதான் இருக்கு. கிளம்பணுமா? என்ன செய்ய, கிளம்பணுமே, நல்லாதான் இருக்கு. அது வந்து நேராயிட்டுன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா இப்படி பண்ணா இப்படி தொட்டிக்கு போக முடியும்? போக வேணாம். கண்ணு திரடி.
ஓய் கண்ணு தர எதுக்கு எனக்குள்ள இருக்கிறது என் கண்ணில் தெரிஞ்சிடும். அப்படியா? அப்போ நான் அதை பார்க்கணுமே. உன் கண்ணை காட்டு. மாட்டேன். இல்ல நீ கண்ணை காட்டணும். முடியாது. ஓய் கண்ணை காட்டு. முடியாது. அப்புறமா எனக்கு வெக்கமாயிரும். பரவாயில்ல, இப்போ நீ எப்படி இருக்கன்னு உன் கண் வழியை நான் பார்க்கணும். வேணாம். அசிங்கமாயிரும். இதுல நான் அசிங்கப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். எனக்கு வெக்கமா இருக்கும். அதை நான் பார்க்கணும். கண்ணு தர. சரி, தம்பி வேற டியூட்டிக்கு போறான். கொஞ்ச நேரம் சந்தோஷமா வந்துட்டு போட்டோம். வீட்டுக்கு போனால் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்கே போகணும்னு தெரியலையே. சாரை வேற காணவே இல்லை. 3 மணிக்கெல்லாம் போனாரு. சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகுது. எங்கே போனாரு? ஓய், சாயங்காலத்தில் எங்கே போற? ஐயோ, நான் வேற சீலை சச்சி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேனே. யாசுவானே. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. உன்னதான் கேட்க, எங்கே போற? எங்க அம்மா தேடி போறேன். உங்க அம்மா தேடி போறியா? ஆமா, எங்க அம்மா 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இன்னும் வரலல. மணி 7 மணி ஆக போகுது, இன்னும் வரல. அதான் பார்க்க போறேன். இந்த காட்டுக்குள்ள 7 மணிக்கு நான் போயிருவேன். ஓடு வீட்டுக்கு ஓடு. எங்க அம்மா தேடி போறேன். சரி நீ அவன் குடிச்சிட்டாங்க கிடப்பான். 7 மணிக்கு காட்டுக்குள்ள போறேங்க. விலங்குகள்லாம் நாண்டிக்கிட்டு இருக்கு. போ வீட்டுக்கு போ. இல்ல, நான் எங்க அம்மா தேடி போறேன். சரி, உங்க அம்மா மேரி ஸ்கூல்ல தானே போக்காங்க. நான் போய் தேடிட்டு வரேன். போ. இல்ல, எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஆவாது சண்டை. சரி, தேடிட்டு தான் போறேன். போ. இங்க பாரு, ஒருவேளை எங்கேயாவது நிலசரி வந்திருக்கும். அதனால எங்கேயாவது மாட்டிருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். செய்தில அப்படி எதுவும் போடலையே. இல்ல, இப்போ நிறைய இடத்துல நிலசரி வந்திருக்கு. அதுல எதுவும் உங்க அம்மா மாட்டிருக்காங்களோ என்னமோ. வேற எங்கேயா தங்கி இருப்பாங்க. போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கிளம்பு. நான் பார்த்துட்டு வரேன். போ. இல்ல, எங்க அம்மா இல்லைன்னா நான் இருந்துக்கிட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அதான் உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களே, அந்த பிள்ளைங்க இருந்தாங்கல்ல. அவங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்? நான் அத போக சொன்னேன். எதுக்கு? எங்க மம்மி இல்லல்ல, அதான். போறாம? ஆமா. அட போமே. நான் எங்க மம்மியை தேடி போக போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, நானும் போறேன். யோத புடிச்சுக்கிட்டு வா. நீங்களும் வரீங்களா? உடனே ஒன்னே ஒத்தையா அனுப்ப முடியும்? போலீஸ் ஆபீசர்மா. நாளைக்கு நீ எங்க மாட்டிட்டா நான் தான் கேஸ் எடுக்கணும். அதுக்கு நானே துணைக்கு வந்துட்டு போறேன். வா. சரி. உங்க ஜீப்பு கொண்டு வரல? இல்ல, அது சார் கொண்டு போயிட்டாரு. நடந்தா போணுமா? இப்ப நீ நடந்தாண்டி வந்த பரவாயில்ல. அதான் ஊர்ல மட்டும் மழை காடல ஏறி இறங்குறிய. இப்ப நடக்க கிடைச்சது. பகல்ல நடந்தலாம், ராத்திரியில பாம்பு கும்பு வரும். ஓ, இரு. பேட்டரி இது வச்சிருந்தேன், எடுத்துட்டு வரேன். பைக்கு? பைக்கு இல்ல, என் தம்பி டூட்டிக்கு கிளம்பிட்டான். வா, 2 சேர்ந்து நடந்து போலாம். சரி. என்ன திட்ட மாட்டீங்களா? நான் எதுக்கு ஒண்ணு திட்ட போறேன்? இல்ல, நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, நீங்க திட்டுவீங்கல்ல. எங்க பாரு, வெக்கம் மானம் இது நமக்கா தெரியணும், மத்தவங்க சொல்லி தெரியக்கூடாது. நான் சொல்லி சொல்லி செஞ்சேன்னா உனக்கு புரியாமலே போயிடும். நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு புரியும் போது தெரியும். அப்ப ஏச மாட்டீங்கல்ல? உனக்கே வெக்கமானம் இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என்னவா? அதான் புரியும் போது புரியும்னு சொன்னேன். எங்க மம்மி எனக்கு இதை தான் கொடுப்பாங்க. பெத்தவங்களுக்கு என்னைக்குமே நம்ம குழந்தைங்க தான். அதுக்காக அவங்களுக்கு தெரியலன்னா உனக்குமா தெரியல? நீ பெரிய பிள்ளை தானே. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, நடந்து வா. எங்க ஊர்ல பசங்க கிட்ட பொண்ணு பேசுறதுக்கே வெக்கப்படுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தாலே நமக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வரும். நம்மளை பார்க்க மாட்டாளா, பேச மாட்டாளான்னு. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஃபுல்லா திட்டணும் போல தோணுது. உன்னை பார்த்தாலே எனக்கு அறுத்து கிழிக்கணும் போல இருக்கு. நீ மட்டும் எனக்கு சொந்தக்கார பிள்ளையா இருந்த ஓங்கி அரைஞ்சிருப்பேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ட்ரெஸ்ல என்ன அவசரத்தை நீங்க பாத்தீங்க? எனக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, இந்த உடையில நீங்க என்ன அவசரம் பாத்தீங்க? பொன்னாடை எதுக்கு போத்துறாங்க? பொண்ணோட மரியாதைக்காக. அப்படித்தான் நம்ம உடையும். நல்ல உடை உடுத்தினோம்னா ஒரு மரியாதை கிடைக்கும். நல்ல நேர்த்தியான உடை உடுத்தினோம்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கதான் செய்யும். நீ இப்படி போட்டுட்டு வந்தா ரசிப்பாங்க, ஜாலியா உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா ரெஸ்பெக்ட் உன்னை சாதாரணமா பார்ப்பாங்க, டியூஷ் பேப்பர் மாதிரி. நமக்கு நிச்சயமா மற்றவங்க மரியாதை கொடுக்கணும். அந்த வாழ்க்கை தான் சிறந்தது. சீனி யாரும் சொல்லக்கூடாது, வாமான்னு கூப்பிடணும். எங்க ஊர்ல வந்த பிள்ளைங்க பார்த்திருப்பிய, உங்க அம்மா எவ்வளவு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இதே அந்த பிள்ளைங்க ஒரு அரைக்குற ட்ரெஸ், அதான் உங்களோட சுத்துவாளுகளை மீனா குஷ்பு மாதிரி போட்டிருந்தா, இல்ல இல்ல மீனா குஷ்பு உங்க அம்மா வீட்டுக்குள்ள விடுதாங்க?
ஆனா இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூட பழகுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. மரியாதை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருத்தவங்க நம்மளை மதிக்கணுமா மதிக்க கூடாதான்னு நாம தான் முடிவு பண்ண முடியும். அது நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. திறந்து கிடக்க பொருளை விட மூடி வச்ச பொருளுக்கு தான் மவுஸ் அதிகம். உங்ககிட்ட பச்சை சொல்றதுக்கு என்ன, மூடி வச்சாதான் பார்க்கணும் போல தோணும். பப்பரன்னு கிடந்தது சே இவ்வளவுதானான்னு போயிடும். உன் மதிப்பு குறைஞ்சிரும், உன் வேல்யூ போயிடும். அங்க பிறகு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, மூடி வச்சாதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும், காதல் இருக்கும். கட்டினனுக்கு மட்டும் காட்ட வேண்டியத இப்படி பப்ளிக்கா காட்டிட்டாலித. புருஷன்னா புருஷன் மட்டும் தான் பார்க்கணும். நான் அப்படி ஒன்றும் ட்ரெஸ் பண்ணலையே. அதை நீ சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். உடனே பார்க்குற பார்வையில தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லா பார்வையும் இப்படித்தான் இருக்கும். அப்பெல்லாம் யாரும் பார்வையெல்லாம் நேர்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா அது எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. உடனே உங்க பார்வையில தான் குத்தம், உங்க பார்வையை திருத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. நாம தான் சரியா இருக்கணும். திறந்து கிடந்தா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. மூடி வச்ச பொருள் என்ன பார்க்க போறாங்க என்ன? ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்கூடாது. நான் எந்த பொம்பளை பிள்ளைட்டு பழகினதே இல்லை, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ஆனா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப நேர்த்தியா இருப்பா. மற்ற ஆம்பளைங்க முன்னாடி நெருப்பா இருக்கணும், கட்டினவங்கிட்ட மட்டும் தான் கூலா இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு மேலதான் மதிப்பும் மரியாதையும் வரும். மற்றவங்கிட்ட பேச நமக்கு அவசியம் இல்லை, அவங்ககிட்ட நம்ம நெருப்பா தான் இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சரிடி, ஏன் எங்க அண்ணன்கிட்ட அந்த சார் கிட்ட நீ ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற? என்னது? ஏ இதுல என்ன இருக்கு, அவ எங்க அண்ணன் தானே, அவரு சாரு. அப்பெல்லாம் என்னால இருக்க முடியாது. உங்ககிட்ட மட்டும் தான் என்னால இப்படி இருக்க முடியும். ஓ, உங்ககிட்ட நான் இப்படி இருக்கிறத சீப்பா நினைச்சிட்டீங்களோ? ஏய் லூசாடி நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல மத்த ஆம்பளைங்களெல்லாம் மதிக்க மாட்டேங்கியா? அதான் அது என் அண்ணன், அவரு உங்க இல்ல அவரு சாரு. அதான் உங்க அண்ணன், உங்க சார். ஏன் அண்ணனோ ஏன் சாரோ இல்ல, அத முத புரிஞ்சுக்கணும். சாரி. ஓகே. உங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தான் நான் கொடுக்க முடியும். அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யறேன். மத்தபடி எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படித்தான் இருக்க முடியும். ஓகே உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. சொன்னேன் இல்ல சிட்டு என்ன மாதிரி இருந்துச்சு, அதான் என் குணமே அதான். சரிம்மா. அப்புறம் இந்த முரட்டு பையில மட்டும் உனக்கு எப்படி பிடிச்சது? என்கிட்ட மட்டும் எவ்வளவு நாள் இறங்கி வர? மனசு தொட்டு வரல, மனசு மட்டுமா? சாரிடே. போங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு தேவைதான். சாரிடே. சாரி உண்மைதான். உன்ன மாதிரி ஒத்தி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒண்ணு வேண்டாம், உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்த போய் தானே என்ன சீப்பா நினைச்சிட்டீங்க. ஏய் நீ என் உடம்போட உயிரோட கலந்தவடி, உடலால் உள்ளத்தாலும் கலந்தவா. என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு ஒரு அளவு இருந்திருக்கணும். நான் தான் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் தள்ளி தான் நின்றுக்கணும். ஏய் என்னடே, சாரிடே. ஏய் எனக்கு இப்பெல்லாம் உன்னை ரொம்ப பிடிக்குது, சொல்லவே தெரியல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருந்துருப்போன்னு எனக்கு தோணுது. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்பவே தாலி கட்டி வாழ மாட்டோமான்னு அவ்வளவு தோணுது. இனிமேல தாலி கட்டாம என்ன ஒண்ணு தொட வேண்டாம். அப்பா டேய் துரசிங்கா, என்னடா புண்ணியம் பண்ண, எப்படி ஒரு பொண்ணு. ஏய் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஏய் இதுக்காவது உன் கால் மாட்டிலே கிடக்கலாண்டி காலத்துக்கும். அபி அபி நான் பாட்டுக்கு ரூமை புக் பண்ணி இப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன ஆக போதோ தெரியல, இப்படி மயங்கி போய் கிடக்கா. அபி ஒருவேளை அவங்க வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்கன்னா, நான் இப்படி ரூமுக்கு கூட்டு வந்தது வெளியில தெரிஞ்சதுன்னா, சே இவ வாழ்க்கையும் போயிடும், என் மானமும் போயிடும். அபி இப்படி மயங்கி கிடப்பாளா எவ்வளவு? அபி வேண்டாம். அபி இல்ல அது வந்து அது தப்பாதான் இல்ல, நீ மயங்கிட்டாதான். எனக்கு வேற வழி இல்ல, நடு ரோடு இப்படியே நான் வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒன்னா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல. நான் தின்னதுக்கு மயங்கி விழுந்தேன். வெளியில கேட்கும். இங்க பாரு, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் உன்னை ஒண்ணும் பண்ணல, நீ மயங்கின, எந்திக்கவே இல்ல. தண்ணி தச்சு பார்த்தா நீ எந்திக்கவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல, அதான் ரூம் புக் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணும் பண்ணல, இப்படிதான் தாங்கிட்டு நிக்க. அதுக்கு இல்ல, வேற எதுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அதான் என்ன சொன்னீங்க? நான்
என்னடி சொன்ன? நான் மயக்கப்பட்டு விழுதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்களே. உன் கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்ல? இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்னமோ சொன்ன, எனக்கு சரியா விடல. என்ன சொன்ன? இல்ல, எனக்கு சிரிப்பு வருது, ஆடணும் போல இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி அபி, நீ என்னடி சொல்ற? நீ என்னடி சொல்ற? நீ சொல்றது நிஜமா? உங்களுக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா? யார்டி சொன்னா? அப்படின்னா ஏய், நான் எவ்வளவு கல்யாணம் முடிக்கல. இன்னொன்னு கொடுங்க. ஏன் நீ கொடுக்க முடியாதோ? நான் வட்டி முதல்ல கொடுத்துருவேன். நீ என்னடி சொல்ற? நீ சொல்றது கனவு மாதிரி இருக்குடி. எனக்கு நம்பவா வேண்டாமா? ஆகாசத்துல பிறந்த மாதிரி இருக்குடி. அப்பெல்லாம் இல்ல. அப்படின்னா நான் உங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்களா, அதான் நான் வரல. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் எனக்கு உங்க அருமையை எனக்கு புரிஞ்சுது. உங்க கூட வாழ்ந்த நாட்கள் தான் உண்மையிலே நல்ல வாழ்க்கை. அதனால ஒல்லையை தூக்கிக்கிட்டு நான் உங்களை தேடி வந்தேன். என்னடி சொல்ற? ஆமா, பிரிஞ்சு போன கொஞ்ச நாள்ல திரும்பி வந்தேன். ஆனா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் ஒரு முடிவு பண்ணினேன். காலத்துக்கு உங்களை மனசை சுமந்துக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போய் நின்று இந்த ஊருக்கு வந்தேன். இங்கதான் புள்ளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டா என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா. இன்னொரு கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? ஆமாடி, உங்க அம்மா அப்பா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்தது. ஐயோ, அப்படி இல்ல. ஐயோ, நான் அப்படி நினைச்சு தண்ணி தினம் குடிச்சு நாசமா போயிருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு சொந்தமானவா இன்னொருத்தனுக்கு மனைவியானு குடிச்சு நான் என்ன நானே அழிச்சுக்கிட்டேன். ஐயோ, நான் நினைச்சேன் இங்க என்ன தேடியே வரலன்னு. எத்தனை நாள் உனக்கு தூரத்துல இருந்தாலும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னங்க? என்ன பார்க்க வந்திருக்கலாடி? நீங்க தான் உங்க குடும்பத்தோட இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதான். உங்க வாழ்க்கை கெடுத்துட கூடாதுல்ல. ஏற்கனவே நான் உங்க வாழ்க்கை கெடுத்தேன், திரும்ப திரும்ப கெடுக்க கூடாதுல்ல. அதுக்குதான் இங்கதான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். பிள்ளை படிக்க வச்சுக்கிட்டு அவன் அப்பா என்னன்னு கேட்டா வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படின்னா அந்த பக்கத்து வீடு? எந்த பக்கத்து வீடு? சேர்மா. ஐயா, அந்த போய் வீடா? ஆமா ஆமா, அந்த வீடு பக்கத்து வீடுதான். துரசிங்கம். ஆமா, நல்ல பையன். அவன் தாண்டி நம்ம மருமக. என்ன சொல்றீங்க? அவன் கூட ஒரு பொண்ணு இருக்காள. ஆமா. என்ன சொல்றீங்க? அவன் நம்ம பொண்ணா? ஆமா, நமக்கு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு. ரெண்டாவது பொண்ணா? ஆமா, நீதான் பார்க்காம போயிட்டியா? அது அப்படி இல்ல, கோவத்துல போனதுக்கு அப்புறம் தான் புள்ள பாசம் அதிகமா வந்தது. அதான் சொன்ன திரும்பி வந்தேன். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லிட்டாங்க. அந்த துரசிங்கம் தான் நம்ம மருமக. நம்ம பொண்ணை உயிர்ப்பீரா காதலிக்காரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன். 2 பேரும் அவ்வளவு அழகா லவ் பண்ணுவாங்க. பாத்தியா, என் மூத்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எப்படி இருப்பா? நீங்க கூட்டத்துல இருக்கீங்க, நம்ம ரெண்டாவது பொண்ணு. ஆமா, அவளை ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்பா. அப்படியா? நினைச்சு கூட பாக்கலடி. நானும் தான். நான் அந்த பூவும் பொட்டியும் பார்த்தோன்னே இன்னும் சந்தேகம் வந்துட்டு. அது உங்களுக்காக வச்சது. உங்களுக்கு பூவும் பொட்டு வச்சா பிடிக்கும்ல, அதனால தினமும் வச்சிருவேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தியா? தினமும் ஒவ்வொரு நொடியும். இன்னைக்கு உங்களை காலையில பார்த்துட்டு நான் ஸ்கூல்ல எப்பண்டா 3:30 மணி ஆகும்னு இருந்தது. நானும் தான் எப்போ 3:30 மணி ஆகும் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப நீ யாபியா தான் இருக்கியா? நீங்க ஏன் தமிழரசா தான் இருக்கீங்களா? என்னங்க, சாரிங்க, வீணா போச்சுல 20 வருஷம். சரி, போனது போட்டோம். எனக்கு என்னால நம்பவே முன்னாடி கனவு மாதிரி இருக்குடி. எனக்கு நான் உனக்கு எப்ப கோப்பட மாட்டியா? என்ன? இதுக்கப்புறம் பிரிஞ்சு வாழ வேண்டாம். நம்ம ஊருக்கு வந்துருதியா? சேர்ந்து வாழலாமா? நான் இது வரைக்கும் வாழாத வாழ்க்கையெல்லாம் உன் கூட வாழணும். நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்களா? இது என்னடி கேள்வி? நான் துரசிங்கத்திட்ட கேட்டேன், அவனுக்கு தெரியல. சொன்னா எனக்கு இப்ப புரியல. சொன்னா? ஆமா. நானும் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் தூரத்துல இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போறேன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்.
சேர்ந்து வாழ்ந்துடலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்து போயிருவோமா? என்னை ஏத்துக்குவீங்களா? ஏய், இது என்ன கேள்வி? நீ பொண்டாட்டிடு. அதான் டைவர்ஸ் ஆயிட்டேன். மக்கே, கொடுத்தது எப்படி இருந்தது? என்ன வேணும் போல இருந்தது. விட்ட கொடுத்துருக்கேன். 20 வருஷம் தேக்கி வச்சிருக்கேன்ல. என்ன இப்படியே வாழ்ந்துருக்குல்ல? அழுதுருவேன். வேண்டாம் வேண்டாம். உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நினைச்சுக்கிட்டு. என்ன இதுக்கப்புறம் எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டேன்? ஏங்க வீட்டுக்கு போனோம். ஏன்? அவ ஒத்தையில இருந்துக்கிட மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவா. அவ்வளவுதானே. இரு, ஹோட்டல்ல கீழே பூண்டு இருக்கு, நான் துரசிங்கத்திட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு துரசிங்கம் அக்மார்க்கு நூசுலும் கேரண்டிட் நம்பலாம். புள்ள மாதிரி பார்ப்போம். கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு மர்மம் கிடைக்கிறதுக்கு நான் குடிச்சு ஓஞ்சி போயிட்டேன். நான் என் டிபார்ட்மெண்ட்ல தூத்து போயிடக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு என்னோட அத்தனை கேஸையும் எடுத்து உசுர பணியை வச்சு எனக்கு பேரும் புகழ வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சுது, அவன் ரொம்ப நல்லவனே. நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப நேர்மை. என்னை எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டேன்? 20 வருஷம் வாழாத வாழ்க்கைய நான் கூட வாழணும். பிள்ளைய பாத்துக்கிடுவாங்கல்ல. சொல்றல, நீ ரெடியாரு, நான் கீழே போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வாழணும், எனக்கு நீ வேணும், கட்டி அணைக்கணும். இத்தனை நாள் குடிச்சிட்டு தான் தூங்கினேன், குடிச்சாலும் தூக்கம் வராது. எனக்கு இன்னைக்கு தூக்கம் வருதுடி. உனக்கு கட்டி அணைச்சு தூங்கணும். எவ்வளவு வேணாலும் கட்டிக்கோங்க. இல்ல, கட்டிக்கிட்டே இருக்க போறேன். கட்டிக்கோங்க. சரி, நீ ரெடியாரு, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சந்தோஷமா இருக்கா? இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிட்டு சேலையில எடுத்துட்டு வரேன். என் புருஷன் வந்துட்டாரு, என் புருஷன் வந்துட்டாரு, என் புருஷனுக்கு கல்யாணம் எனக்கு சொந்தமாயிட்டாரு. வா, பக்கத்துல வா. இவ்வளோ நாளா தள்ளி இருந்தது போதும். இது 1 நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். வா, நான் தூங்கி பல நாளாவது. இன்னைக்கு நான் தூங்கணும்டே. வா. அவகிட்ட பேசுனீங்களா? நம்ம பொண்ணு 2வது நாள் தான் எடுத்தா. துரசிங்கம் டூட்டிக்கு கிளம்பிட்டாராம். அதான் எங்க ஊர் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்களே, அவங்க தான் மூத்தவ கூட இருப்பா பொழுது. அப்படியா? சேன்மா தான் காவலுக்கு இருக்காராம். அது மட்டும் இல்ல, துரசிங்கம் நைட்டு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாராம். நான் 11 மணிக்கு வரட்டு போனை போட்டு சொல்லிக்கிறேன். சரி, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அங்க இருக்க சிங்க குட்டிகள் நல்லா பாத்துக்கிடுவானுங்க. அப்பவே இல்லைனாலும் தேடி கண்டுபிடிச்சிருவானுங்க. பயப்பட வேண்டாம், எனக்கு அங்க பயமே இல்லை. ஏன்னா அங்க இருக்கதே அப்படிப்பட்ட பசங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் பொண்ணுகிட்ட சொன்னேன், நான் வெளியில டூட்டிக்கு போயிட்டேன்னு. சரின்னு சொல்லிட்டா. ஏங்க, நம்ம பொண்ணுங்க நம்மளை ஏத்துக்குவாங்களா? நம்ம பொண்ணுங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அது இப்படி சொன்னா புரிஞ்சுக்கதான் செய்வாங்க. புரிஞ்சுக்கோங்கல்ல? அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன பிள்ளைங்க, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. சரி. என்னால நீ நேரத்தை கடத்த முடியாது. நான் 20 வருஷம் வாழல. பா, இனி நான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ போங்க, வா. வேண்டாம், வா. என்னங்க? ஏதாவது காரணம் சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடி. சொல்லல, 20 வருஷம் நான் வாழலடி. வா, நான் உன் புருஷன் தானே. பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. வரவேண்ணா. ஓ, நானே இப்ப டீச்சர்னால முடிச்சுட்டோ. அம்மா தாயே, அதெல்லாம் கிட்ட வந்து சின்னுங்க. இங்க வா, என்னால முடியல. பார்த்தா தெரியல. ஐயோ, சும்மா இருங்க. உங்ககிட்ட சொல்லவே இல்லடி. வா. நல்லா இருக்க. நீங்களும் தான். அப்படியா? நீ அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கிய, வயசான மாதிரியே தெரியல. சும்மா இருங்க. 39 வயசு வயசா? அதானே. இன்னொரு குழந்தை பெத்துக்குமா? பொங்கலா? ஓய், என்ன? எனக்கு இன்னைக்கு நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கடி? கனவு மாதிரி இருக்கடி. நானே இன்னொரு இருந்து மீண்டு வரல, கனவு மாதிரியே இருக்கு. வா. கனவு மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி என் தோல் மேல தூங்கிட்டு இருக்கா. என் லைஃப்ல இனி இதெல்லாம் நடக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எத்தனையோ இரவு கற்பனையில உங்க கூட இப்படி படுத்திருக்க மாதிரி நினைச்சு பார்ப்பேன். நானும் தான். அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குவேன். நானும் தாண்டி. ஆனா இனி அப்படி இல்லைல்ல, நான் நிஜமாவே உங்களை கட்டி பிடிக்கல. கட்டி பிடிக்கலாம். என்னங்க? என்ன? இனி என்னால 1 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. யாபி முழுசா எனக்கு வேணும்.
நான் தான் சொன்னேன்ல உங்க அம்மா எங்கேயா மாட்டிருப்பாங்கன்னு. காலையில வருவாங்களாம். சரியா, டென்ஷன் எடுக்காம இரு. இல்ல எனக்கு பயமா இருக்கு. ஏய், உங்க அம்மா வந்துருவாங்க. வேணா அந்த வீட்டுக்கு வரியா? வேண்டாம். அங்க என் தம்பி ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க. வா. எனக்கு பிடிக்காது. இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சது கிடையாது. இந்த ஒத்தே வளர்றது எல்லாம் அப்படிதான் இருக்கு. வா, அங்கன எல்லாரும் இருக்காங்கல்ல. வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிடுவேன். பயத்துல கத்த மாட்டிய? இல்ல. சரி, அம்மா காலையில வந்துருவாங்களா, பாத்துரு. சரி. திரும்ப சொல்றேன், பயப்படாம இருந்துக்கிடுவல்ல. அதெல்லாம் நான் இருப்பேனே. நாளை போட்டுக்கு போட்டு தூங்கினோம்னா காலையில தான் எந்திப்பேன். நீ கத்துனாலும் கத்துனாலும் எனக்கு கேட்காது. அப்புறம் என் தம்பி அவன் ரூமுக்குள்ள போய் பூட்டினா திறக்கவே மாட்டான். பாத்துக்க. சார் வேற இல்ல. என்ன பண்ண போற? வாரியா என்ன மறுபடியும் கேட்க? எனக்கு அடுத்த வீட்டுல தூக்கம் வராது. ஓ சரி சரி, நல்லா இங்கே எடுத்து மூட்டி தூங்கு, நான் வாரேன். அத்தி வீரப்பல வேற சொல்லிட்டேனே, எனக்கு லைட்டா வைக்க பயமா இருக்கு. கத்துனா வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஓ, செக் பண்ணி பார்த்துருக்க? ஆமா. சரி சரி, நீங்க போங்க. இப்போ இதை விளையாட்ட பண்ணுவா. அத்தி நிஜமாவே போயிட்டாரா? பயப்பட மாட்டேன்னு சொன்னா? அது பேய் இல்ல, நான் அதை சும்மா விளையாண்ட. நீ விளையாண்டனு விளையாண்ட. தள்ளு. இல்ல என்ன எடுத்து தள்ளுற? போ, இவ குரல் உதவும். என்கிட்ட புடுறே. இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இங்க யாருல இருப்பி கட்டி பிடிச்சிட்டு தள்ளுடி. ஐயோ, இது உனக்கு வெக்கமாவே இல்லடி. நீ தள்ளுடி. எனக்கு பயமா இருக்கு. இந்த இடத்துல வெக்கமா இல்லைன்னு கேக்குங்க. அடியே, நீ கட்டிட்டு இருக்கிறது ஒரு ஆம்பளையா? தள்ளுடி. அம்மா, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க. தள்ளுடி. அவத்துக்கு பாவம் இல்ல, சும்மா இருங்க. சும்மா இருக்கணுமா? அடியே, நான் ஆம்பளடி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? இப்படி கட்டிட்டு நிக்க கூடாது. ஏய், தள்ளு. முடியாது. சுப்போ, எனக்கு வேற என்னெல்லாம் பண்ணுது. தள்ளுடி. தள்ளணுமா? ஆமா ஆமா, தள்ளு. நான் தள்ளிடுவேனா? ஐயோ, தள்ளு. உன்னால தள்ள முடியும். தள்ள முடியல. அட எருமை, அந்த தள்ளு இல்லடி. ஐயோ, என்ன தள்ள சொல்லல, நீ தள்ளு. நானும் தள்ளனே, தள்ள முடியல. ஏம்மா, இப்படி ஒரு அரவேக்காடு கூட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கல. அடியே, தள்ள சொன்னது ஒண்ணு தள்ள சொன்னேன். என்ன விட்டு தள்ளு. ஐயோ, உன்னோட தள்ளனே, தள்ள முடியல. அடியே லூசு மொத்தமே, என்ன தள்ள சொல்லடி, நான் ஒண்ணு தள்ள சொன்னேன். அதுதான் தள்ளி பார்த்தேன், தள்ள முடியல. இருந்தாலும் என் விடாமுயற்சினால உங்களை தள்ள பாக்குறேன். விடாமுயற்சியா? இப்போ நீ தள்ள போறியா, நான் தள்ளட்டுமா? அதான் என்னால தள்ள முடியலன்னு சொல்றோம்ல. அடி எருமை, சே, லூசு மொத்தமே, நான் தள்ளப்படாத இடத்துல கை பற்றுண்டி. தூர போ. என்ன சொல்றீங்க? நான் தள்ளப்படக்கூடாத பற்றுண்டி. தூர போ. சோப்பா, எனக்கு ரொம்ப சோதிக்காதேவா. உன்கிட்டதான் நான் மல்லு கட்டி மாரடிக்க போறேன்னு நினைக்கிறேன். சே, எனக்கு போக்கடமே இல்லன்னு நான் எப்பவும் இங்கே வந்து மாட்டுறேன் பாரு. எருமை, தள்ளடி. இருங்க, இவ்வளவு திட்டதுக்கு அப்புறம் தள்ளாம இருப்பேனா? எப்படியே தள்ள முயற்சி பண்ணுது. தள்ளு. அசிங்கமா போயிட அதை பார்த்தா. தள்ளுடி. வழியே இல்ல, நம்ம தள்ளிட வேண்டியதான். என்ன இவ கூட சேர்ந்து நானும் கேவலப்பட வேண்டியதான். ஒன்னா என்ன தள்ளிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ, ஒட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிட்டால. அடி தள்ளுடி. அது பேய் இல்ல, நான் தான். அத தெரியுமே. ஒன்னா நான் சோர்ந்து போயிடுவேன்டி, விடுடி. இருங்க, நான் தள்ளி பார்க்க. தள்ளுடி. தள்ளு. இருங்க, வாரு. தள்ளு. தள்ளுடி. நான் எப்படியே தள்ள பார்க்க. விடு விடு.
இப்ப எப்படி தள்ளுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஏய்! ஆ! ஏப்பா ஏப்பா ஒரு மட்டும் உங்களை நான் தள்ளிட்டேன். சுத்தம் உருப்பட்ட மாதிரிதான் காலு பின்னி கிடக்கு. எடுடி. யாரு காலு? ஆ, உன் காலு என் காலும் பின்னி கிடக்கு. என் தம்பி வந்து எட்டி பார்த்தா என்னத்துக்கு அவன் என் மானம். அதாவது சேரக்குள்ளாட்ட சேர்ந்தா இதான் கேரி. அடி நீ எந்திக்கிறன்னு வச்சுக்க. முடியாது. ஏய், பியாயும் கிடையாது பிசாசும் கிடையாது. முதல்ல நீ விடு. உதவும் அம்மா கறி சொல்லணும் பத்துக்க. புல்லாட்டுக்கு லட்சணத்தை பாரு. ஆனா அநியாயத்துக்கு அங்கிருந்து வந்து இங்க வந்து சிக்கியிருக்கேன் பாரு. ஊர் உலகமே இல்லைன்னு இங்க வந்து சிக்கியிருக்கேன். தூங்கிட்டா. ஐயோ, ஏய். ஆனா உன்னை கெட்டிக்க போறேன் செத்தாண்டி. ஓவா. ஐயோ நவுட்டி அட்டம் கொய்யல காலை பின்னியா வச்சிருக்கா. காலை விடுறே. ஐய், காலை விடுறே. ஆக உசார காலை பின்னி வச்சிருக்காள. ஏய், காலை விடு. ஐயோ முடியலையே. நீ காலை விட போறியா இல்லையா? அம்மையார் வெட்டி முறிஞ்சிருக்காங்க, அசந்து தூங்குதாங்க. உனக்கு சுகமா தானே இருக்கும். பஞ்சமத்திரையில படுத்து கிடக்க எவ்வளவு சுகமா தூங்குதா. இது என்ன வளர்ப்பு? ஏய் எந்திரி. எனக்கும் தூக்கமா வருது. சுப்பா. எப்படி சொல்லணும் தெரியலையே. அப்பா எப்போ வருவீங்கன்னு இருந்தேன். தூக்க கண்ணை சொக்கிட்டே இருந்தது. அண்ணன் இங்க தானே இருந்தான். எங்க? இங்க இங்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆளை காணோம். காணுமா? வந்தாங்க ஆனா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்கு சொல்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அங்க போயிட்டானா? சரி, நான் தூங்க போட்டா நீங்க எப்போ வருவீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பயத்துலதான் தூக்கமே வரல. அவளுக்கெல்லாம் தூங்கிட்டாளுங்க. சரி, நீ தூங்க. நான் உங்களுக்கு சாரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாப்பிடறதுக்கு எதுவும் வேணுமா? நீ சாப்பிட்டல? நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க போகும்போது சாப்பிட்டல. அதுக்கப்புறம் சாப்பிடலையா? நீங்க இல்லாம சாப்பாடா வயிற்றுக்குள்ளே போமாங்க. சரி, சாப்பாடு எடுத்து ரெண்டு சேர்ந்து சாப்பிடலாம். சரி, நான் போய் எடுத்துக்கிட்டா போ. சரி, போ எடுத்து வை. எப்படி சொல்ல? இசை என்னங்க? இல்ல, இப்போ திடீர்னு உனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா இவங்கெல்லாம் கிடைக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? இல்ல, திடீர்னு உனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மாலாம் கிடைச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு எதுக்கு அம்மா அப்பா கிடைக்கணும்? அதே எங்க அம்மா இருக்காங்களே. இல்ல, திடீர்னு ஒரு அம்மா அப்பா கிடைக்காங்க, நீ என்ன பண்ணுவ? அப்பெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கிடைச்சா கிடைச்சா வாழ்ற வயசுல கிடைக்காம இனி கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன? இசை, தேவைப்படும் போது கிடைக்கிற பொருளுக்கு தான் மவுசு. தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன? அப்படி இருந்தா நீ எனக்கு பிரயோஜனப்படாத எதையுமே நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல, நான் சொல்றது அம்மா அப்பா. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு தேவைப்படாதுன்னா ஏத்துக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, இவ என்ன இவ்வளவு உறுதியா இருக்கா? இசை இசை